திருக்கல்யாண வைபவம் நடக்கிற நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை தாங்கள் வைத்திருப்பவர்கள், பதி நடத்தக்கூடியவர்கள், ஏடு வாசிக்கக்கூடியவர்கள், பாராளும் செய்யக்கூடியவர்கள், ஐயாவினுடைய அன்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் நீங்கள் சிந்தியுங்கள் என்று ஒரு வேண்டுதலை நம்முடைய தலங்களில் கட்டாயமாக ஏடு வாசிப்பு வைக்க வேண்டும். ஒரு தாங்களில் நடத்துவது என்பது மிக மிக சிரமமான காரியம். தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு தாங்கள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தாங்களை நடத்தி வருகிறார்கள் என்பதும் தெரியும். பக்கத்தில் இருப்பவர்கள் மெச்ச வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் இல்லை என்று திருவிழாக்களை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள், ஏடு வாசிப்பை நடத்துகிறார்கள், இன்னும் பல பணிவிடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அவசியம்தான். ஆனால் ஐயா ஒரு வரைமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். சில பணிவிடைகள், சில நாட்கள் ஐயா இப்போ நம்முடைய வழிபாட்டில் ஐயாவினுடைய பொன்வேனை கூடு பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த பள்ளியறை தான் ஒரே பள்ளியறை தான். எங்கெல்லாம் தாங்கள் இருந்தாலும் பதிகள் இருந்தாலும் அங்கிருந்து நாம் தொழுவது அதை ஒரு வாசலாக வைத்துவிட்டு இந்த பள்ளியறையை தான். எனவே ஐயா சிலவற்றை நான் விருந்துக்கு போகிற நிகழ்வு வேறு, நான் இருந்து நடத்துகிற நிகழ்வு வேறு என்று நடத்துகிறார். அதை புரிந்து கொள்வது முதற்கிழமை முக்கியமாக முதற்கிழமை என்றால் ஐயாவுக்கு பிள்ளை. ஐயா நடத்துகிற 3 திருநாள் ஆவணி, தை, வைகாசி. இங்கே கொடியேறிய நாள் முதல் இறக்கிய நாள் வருகிற வரையிலும் ஐயாவின் மக்கள் தங்கள் தாங்கல்களிலோ தங்கள் இல்லங்களிலோ எந்த ஒரு விசேஷம் நடத்தினாலும் அதை ஐயா மகிழ்வோடு பார்க்க மாட்டார். காரணம், இந்த திருநாள் இகரைகள் எல்லாம் நடத்துவது எல்லா மக்களும் அவருடைய திருநடையிலே அவர் இருக்கிற இடத்திலே வந்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா இடங்களிலும் ஒரு திருநாள், நமக்கு 3 திருநாள். எதற்காக வந்தது என்றால் ஆண்டை திருநாள் வந்தது. மக்கள் கேட்டார்கள், ஐயா அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பணி, எங்களால் திருவிழாவுக்கு வர முடியவில்லை என்ற போது இந்த சமூகத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள், வசதிகள், வாய்ப்புகளுக்கு உட்பட்ட ஆவணி, தை, வைகாசி இந்த திருநாட்களை ஐயா நடத்தி வருகிற போது இந்த திருநாள் நாட்கள் ஐயா அவர் பொதிந்திருக்கிற இந்த பள்ளியறையிலே தான் அமர்ந்திருப்பார். இங்கு இருந்துதான் அருள் காட்சி கொடுப்பார் என்பதை உணர்ந்து, அதுபோல ஐயாவினுடைய திருநடையிலே திரியேடு வாசிக்கிற போது அந்த 17 நாட்களும் மறு இடத்திற்கு திரியேடு வாசிக்கிற போது நீங்க இங்கே இருங்க, நான் அங்க போயிட்டு வரேன்னு போக மாட்டேன். ஐயா இங்குதான் இருப்பார், இங்கிருந்துதான் அருளாட்சி செய்வார். இதை இந்த நாட்டுக்கு உணர்த்துவதற்காகத்தான் தாமரைகுளம் பதியில் இங்கு திரியேடு வாசிப்பதற்கு முன்னதாக திரியேடு வாசிக்கப்பட்டு இங்கு துவங்குவதற்கு அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு இங்கே பட்டாபிஷேகம் நிறைவுற்றதற்கு பின்பு அங்கே ஏடு வாசிப்பை தொடருவார்கள். இவையெல்லாம் காரியங்களோடு தான் ஐயா உருவாக்கி. எனவே ஐயா உருவாக்கி தந்திருக்கிற நடைமுறையை அன்பர்கள் அருள் கூர்ந்து கடைபிடிப்பதற்கு முயன்றால் முடியும். நான் முயல மாட்டேன், என்னால் முடியும் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். முயன்றால் முடியும். ஐயா முடிய வைப்பார், ஐயா தருவார். அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதுபோல நான்
அபிஷேகத்தன்று அது நிறைவு பெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் அங்கே சென்றிருந்த போது அந்த பதியில் தாய்மார்கள் எல்லாம் அந்த பணிவிடைக்குரிய பூக்களை எல்லாம் தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் நினைப்பேன், இப்படி இங்கேயும் மக்கள் எல்லாம் செய்ய வேண்டும், செய்ய வைக்க வேண்டும் என்று நினைப்பேன். மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பொழுது ஒரு தாய் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, நீங்க எதையும் எடுத்து சொன்னீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை சொல்லாமல் இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். எனக்கு புரிந்தது. அன்று காலையில் தான் அந்த பதியை உருவாக்கி நடத்துவதற்கு காரணமாக இருந்த அந்த பதியினுடைய பணிவிடையாளர், உருவாக்கியவர், காலையில் ஒரு திருமணத்தில் போது என்னோடு வாழ்த்து பாடுவதற்கு வந்தபோது நாங்கள் கலந்து பேசினோம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நேரம் இல்லைங்கிறாங்க, வசதி இல்லைன்னு சொல்லிட்டு திருவிழாவையும் திருஏடு வாசிப்பையும் ஒன்றாகிறது. ஐயாவுக்கு திருமணம் முடித்து பார்த்தோம். திருமணம் முடித்த பிறகு வாழ்த்துக்கள், திருவீதி வரவுவது, திருநடனங்களை எல்லாம் பார்த்தோம். பார்த்து பதிக்குள்ள போன உடனே எல்லாம் கடத்தி வச்சுட்டு அம்பு எடு, நான் வேட்டைக்கு போறேன், கையெழுக்கணும்னு போனால் அது எனக்கு ஒரு நெருடலாக இருக்குது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு வேறு வழியே இல்லை, கிடைக்கிற காலத்தில் நடத்தி விடுகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், திருக்கல்யாணம் தன்னை வராமல் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கே நீங்க திருவிழாவை கொடுங்க. திருக்கல்யாணமும் கடிவெட்டையும் ஒன்றாக வரக்கூடாது. அம்பு எடுக்கிறது இல்லையா? அம்பு எடுத்தியோ எடுக்கலையோ, அது பம்பு எடுத்துதான். நிறைய பேர் ஐயாவுடைய வளத்தை இனி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தவனும் அதைத்தான் செய்யறான். எங்ககிட்ட இருக்கிற கூட்டம் எங்கேயும் இல்லை, சாமிதோப்பிலே கிடையாதுங்கிறான். மத்தியானம் போனா ஒத்தையில ஒரு ஆள் இருந்தா உச்சிப்பிடிப்பு படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. எவ்வளவு ஆசை யார் வைத்தாலும் ஐயாவின் மீது ஆசை வைப்பதிலே தவறில்லை. தயவு செய்து அகலக்கால் நீட்டி கிழிந்து விடக்கூடாது, கிழிந்து விடக்கூடாது. காரணம், நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்மை மேலாக்குவதற்காகத்தான் ஐயா அத்தனை வழிபாட்டு முறைகளையும் நடைமுறைகளையும் நமக்காக தந்திருக்கிறார். நாம் கட்டி பிடித்திருக்கிற கடவுள் யாரோ ஒருவர் அல்ல, நம்மை ஒட்டி பிடித்து ஆளாக்குவதற்காக கட்டி பிடித்து முத்தம் தந்து கொண்டிருக்கிற நம்முடைய தகப்பன். எந்த கடவுளையாவது ஏன் அப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்லிடுவான். திடீர்னு ஜனாதிபதி தாத்தான்னா எல்லாருக்கும் தாத்தா தான், எல்லாருக்கும் அப்பா தான். எனக்கு சொன்னால் சிலவற்றை சொல்ல முடியும், நான் விரும்பவில்லை. என்னுடைய கடவுள், என்னுடைய ஐயா, நீங்கள் எப்படி என்னுடைய ஐயா, என்னுடைய தகப்பன் என்று உரிமையோடு சொல்லுகிறீர்களோ, அந்த உரிமையை விடவும் ஒரு இம்பி அளவு அதிகம் தேடக்கூடியவர் நான் இல்லை. என்னை காக்கும் கடவுள் அவர், உங்களையும் காக்கக்கூடிய கடவுள் அவர். ஒருபடி மேலே போனால் என்னை வாழ வைக்கிற கடவுள். உங்களுக்கு அருள் தந்து வாழ வைக்கிறார், எங்களுக்கு ஐயா பொருள் தந்து வாழ வைக்கிறார். நான் அப்பட்டமாக சொல்கிறேன், கவலைப்படவில்லை. ஒளிவு மறைவு என்னிடம் கிடையாது. ஐயாவுக்கு பதறி வாழ்வேன், வேறு எவனுக்கும் பதறி வாழ மாட்டேன். என்னுடைய ஐயாவுடைய பிள்ளைகளும் அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் தர்மபுரி வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை இன்றைய வாசகத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. அடுத்தவே நம்ம பிள்ளை வாழணும், ஏற்கிடாதவன் வாழ வேண்டாம் என்று ஐயா கேட்டதை எல்லாரும் கேட்டு புதிதாக எதையும் சொல்லவில்லை. ஒரு காலத்துல இன்னொரு இடத்துக்கு போறதில்லை,
அங்கு சாப்பிடுவதில்லை, அங்கு உள்ள பொருட்களை தொடுவதில்லை. அவ்வளவு தீவிரமாக இருந்தோம். அப்பொழுது ஐயாவை வளர்ந்து கொண்டே இப்பொழுது சற்று தளர்ந்து இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், பாராயணத்தை கூட எல்லா இடமும் போன ஒன்றும் இல்லை. அவருக்கு முக்கியம் பாராயணத்திற்கு பின்னாலே கிடைக்கிற இதுதான். சொன்னா ஒரு வேலையை கூட மாட்டாங்க. தயவு செய்து விட்டு விடுங்கள். ஐயா வாழ வைப்பார், ஆளாக்குவார். உறுதியாக சொல்லுங்கள். ஐயா சொல்லுவது இதுதான். துணிந்து நில்லுங்கள், வெல்வீர்கள். உங்களை வெல்ல வைப்பார் ஐயா. எங்கேயாவது பாராயணகர்த்தா சொன்ன சொல்லுக்கு மறுசொல் வந்திருக்கிறதா? வரவில்லை, வராது. அப்படி ஐயா செல்லுகிற போது நம்முடைய பிள்ளைகளை நிலை நிறுத்தி வெல்ல வைப்பார். அப்படி வெல்ல வைப்பதற்கு வாழ வேண்டும் என்று இந்த ஐயாவுடைய பள்ளியறையில் அமர்ந்திருக்கிற எல்லோரும் நீங்கள் வந்தீர்கள், வாழ்வு தந்தீர்கள். நீங்கள் வருவதற்கு முன்பு ஆலயம் இருந்தது, நாங்கள் உள்ளே செல்ல முடியவில்லை. நீங்கள் வருவதற்கு முன்பு ஆகமங்கள் இருந்தது, படிப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எவரோ ஒருவர் படித்தால் கேட்டால் என்னுடைய காதை ஈயும் ஊட்டி செவிடாக்கிய தண்டனைகள் எல்லாம் தந்த காலம் உண்டு. மகனே, நீ ஆலயம் உள்ளவன், நீ ஆகமம் உள்ளவன் என்று ஆலயத்தை தந்தார், ஆகமத்தை தந்தார். நம்மை மனிதனாக, அடிமை இல்லை, தலையில் தலைப்பாகை தரித்து மன்னனாக வாழ நீ என் பிள்ளை என்று நம்மை அழைத்து அரவணைத்து முத்தம் தருகிற ஐயாவை விட்டுட்டு உள்ள விடாத கொடுமைப்படுத்தி தீண்டாமை என்கிற தீவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காகத்தான் திருநாமத்தை தொட்டு அணிய செய்தார்கள். தொட்டா தீட்டு, நம்ம பார்த்தாலே தீட்டு என்பதை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சிலருக்கு சொல்லுவேன், என்னுடைய தொழிலில் சகமாக பழகியவர்கள், பழைய காலத்தில் ஆலயத்துக்குள்ளே நம்மை வரவிடாதவர்களை, தொட்டால் தீட்டவர்களை பார்க்கிற போது சொல்வேன், அண்ணே நான் உங்களை தொடமாட்டேன், தொட்டா எனக்கு தீட்டு வந்துடும் சொல்வேன். நான் சுத்திக்கிட்டே இருப்பேன், கவலைப்படவில்லை. காரணம், நான் வைகுந்தனை பற்றி பிடித்திருப்பவர். என்னுடைய வாழ்வோ சாவோ அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். நான் நலமாக வாழுகிறேனா இல்லை, எப்படியோ சிரமப்பட்டு வாழுகிறேனோ, எது வந்தாலும் அவர் தருகிற பிச்சை. அந்த பிச்சை நம்மை ஆளாக்குவதற்கு தருகிற பிச்சை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா சொல்லுகிறார், சேத்திரங்கள் ஒன்று தினமும் அது விளக்காய், சாத்திர வேதம் சமம் ஒன்றாய் நின்றிருக்கும். இதை விட நமக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சேத்திரங்கள் ஒன்று தினமும் அது விளக்காய், சாத்திர வேதம் சமயம் ஒன்றாய் இருக்கும். ஒரு மதம் என்றால் வழிபடக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும், வழிபடுவதற்கு ஆலயம் வேண்டும், வழிபடுவதற்குரிய இறைவன் வேண்டும், ஒரு ஆகமம் வேண்டும். எல்லாம் நமக்கு தந்திருக்கிற ஐயா நம்மை ஐயாவினுடைய பிள்ளை என்கிற உரிமையும் தந்திருக்கிறார் என்கிற நினைப்போடு வாழுகிறலாம். ஐயா சிவ 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 அரஹரா அரஹரா, சிவ 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 அரஹரா அரஹரா என்கிற தாரக மந்திரம் கொலை செய்ய வரக்கூடியவர்களிடமிருந்து கூட நம்மை மாற்றி தரும், காத்து தரும் என்பதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை விவரங்களை சொல்லாமல் சொல்லுவது கடமை என்று சொல்லுகிறேன். இரண்டு குடும்பங்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவர், அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள், மறு குடும்பத்தில் ஒருவர், அவருக்கு 7 பிள்ளைகள். ஏதோ குடும்பத்திலே பிரச்சனை, அந்த பிரச்சனையில் 2ஐயும் போட்டுவிட வேண்டும். அவனுக்கு வாரிசே இல்லாமல் போய்விட வேண்டும், 2ஐயும் போட்டுவிட வேண்டும் என்கிற நிலைப்பாடு. கூலிப்படைகள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த பெரியவர் சண்டையிட வேண்டாம், நாம் ஐயாவை நினைத்துக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை அழைத்தார், தன் முன்னே இருக்கினார். ஐயா சிவசிவா அரகரா அரகரா என்று நான் சொல்லுவேன், நீங்கள் பின்னால் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா, சிவ 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 சிவா அரகரா பிள்ளைகள் சொன்னது. மாலை 6 மணிக்கு ஆரம்பித்த அரகரா சிவ சிவா என்கிற தாரக மந்திரம் அதிகாலை 3 மணிக்கு வருகிற போது இருவர் காலனாகவே இறக்கிறார்கள். எந்த இருவரை கொல்ல வேண்டும் என்று கூலிப்படை கொண்டு வந்தார்களோ அங்கே இருவர் இறந்து போகிறார் காலனாகவே. உடனிருப்பவர்கள் எல்லாம் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். காலனா என்றால் அவ்வளவு கடுமையான ஒரு நோய். அப்பொழுது நான் இந்த முறை படிக்கிற போதுதான் ஒரு வாசகம் எனக்கு மிக தெளிவாக கிடைத்தது. துரியோதனாதிகளை பஞ்சபாண்டவர்கள் முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு கர்மாதி செய்வதற்கு யாரும் இல்லை, தர்மர் போய்தான் செய்தார். அதுபோல எவன் கொல்வதற்கு ஆள் கொண்டு வந்தானோ அங்கே இருவர் இறந்த போது அவனை அடக்கம் செய்வதற்கு ஐயா சிவசிவா அரகரா அரகரா சிவ 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 சிவா அரகரா என்று சொன்னவர் தான் போய் சென்றிருக்கிறார். எனவே பற்றி பிடியுங்கள் ஐயாவை. ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா சிவ 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 சிவா அரகரா அரகரா என்று சொல்லுகிற சொல் நம்மை காக்கும், நம்மை ஆளாக்கும். ஒருவேளை சுற்றி தீப்பிடித்திருந்தால் ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா என்றால் அது அணைந்து போகும். ஒருவேளை சுனாமி நமக்கு எதிரே வந்தாலும் இந்த வாசகத்தை சொன்னால் நிற்கும், ஐயா நிறுத்தி தருவார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம், வெல்வோம். கலி தர்மயுக வாழ்வு நமக்கு நிச்சயம். இன்றைய சலமானியை பார்க்கிற போது நம்முடைய வாழ்விலே ஐயா தருவார் என்கிற நம்பிக்கையோடு வாசிப்பு கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு ஊசித்து நின்ற பூரணங்கள் எல்லாம் கிட்டும். கொட்டோ கொட்டென்று மழை கொட்டினாலும் அதன் மூலமாக வருகிற இடையூறுகள் எத்தனை வந்தாலும் நான் என்னுடைய அப்பனை பார்க்க வந்திருக்கிறேன், அந்த அப்பனுடைய தெய்வீக திருமணத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இடர்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த நிகழ்வுகள் தான் என்னுடைய உயிர் நாடி என்று மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தருவார். நம்முடைய தகப்பன் நமக்கு வாழ்ந்து தருவதற்காக வந்த ஐயா வைகுண்டர் நம்மை ஆளாக்குவார். அந்த நம்பிக்கையோடு வாழுவோம், வெல்வோம் கரை என்று ஐயா இந்த திருநடைக்கு வந்த அன்பர்களெல்லாம் அவர்கள் இல்லம் செல்லுகிற போது நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுங்கள் ஐயா என்று உங்களுடைய காலடி தொட்டு வணங்கி எல்லோரையும் வாழ்த்தி ஐயா உங்களுடைய பேரருளால் இன்றைய வாசகத்தை நிறைவு செய்வோம். ஐயா தொடுவதில்லை, அவ்வளவு தீவிரமாக இருந்தோம். அப்பொழுது ஐயா அவனை வளர்ந்து கொண்டே இப்பொழுது சற்று தளர்ந்து இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் பாராயணத்திற்கா கூட எல்லா இடமும் போன ஒன்றும் இல்லை. அவருக்கு முக்கியம் பாராயணத்திற்கு பின்னாலே கிடைக்கிற இதுதான். சொன்னா ஒரு வேலையை கூப்பிட மாட்டாங்க. தயவு செய்து விட்டு விடுங்கள். ஐயா வாழ வைப்பார், ஆளாக்குவார். உறுதியாக சொல்லுங்கள், ஐயா சொல்லுவது இதுதான். துணிந்து நில்லுங்கள், வெல்வீர்கள். உங்களை வெல்ல வைப்பார் ஐயா. எங்கேயாவது பாராயணகர்த்தா சொன்ன சொல்லுக்கு மறுசொல் வந்திருக்கிறதா? வரவில்லை, வராது. அப்படி ஐயா செல்லுகிற போது நம்முடைய பிள்ளைகளை நிலை நிறுத்தி வெல்ல வைப்பார். அப்படி வெல்ல வைப்பதற்கு வாழ வேண்டும் என்று இந்த ஐயாவுடைய பள்ளியறையில் அமர்ந்திருக்கிற எல்லோரும் நீங்கள் வந்தீர்கள், வாழ்வு தந்தீர்கள். நீங்கள் வருவதற்கு முன்பு ஆணையம் இருந்தது, நாங்கள் உள்ளே செல்ல முடியவில்லை. நீங்கள் வருவதற்கு முன்பு ஆகமங்கள் இருந்தது, படிப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எவரோ படித்தால் கேட்டால் என்னுடைய காதை ஈயும் ஊட்டி செவனாக்கிய கண்ணனைகள் எல்லாம் தந்த காலம் உண்டு. மகனே, நீ ஆலயம் உள்ளவன், நீ ஆகமம் உள்ளவன் என்று ஆலயத்தை தந்தார், ஆகமத்தை தந்தார். நம்மை மனிதனாக அடிமை இல்லை, தலையில் தலைப்பாகை தரித்து மன்னனாக வாடா, நீ என் பிள்ளை என்று
நம்மை அழைத்து அரவணைத்து முத்தம் தருகிற ஐயாவை விட்டுட்டு உள்ள விடாத கொடுமைப்படுத்தி தீண்டாமை என்கிற தீவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காகத்தான் திருநாமத்தை தொட்டு அணிய செய்தார்கள். தொட்டா தீட்டு, நம்ம பார்த்தாலே தீட்டு என்பதை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சிலருக்கு சொல்லுவேன், என்னுடைய தொழிலில் சகமாக பழகியவர்கள், பழைய காலத்தில் ஆலயத்துக்குள்ளே நம்மை வரவிடாதவர்கள், தொட்டால் தீட்டவர்களை பார்க்கிற போது சொல்வேன், அண்ணே நான் உங்களை தொட மாட்டேன், தொட்டா எனக்கு தீட்டு வந்துடும் சொல்வேன். நான் சுட்டிக்கிட்டே இருப்பேன், கவலைப்படவில்லை. காரணம், நான் வைகுந்தனை பற்றி பிடித்திருப்பவர். என்னுடைய வாழ்வோ சாவோ அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். நான் நலமாக வாழுகிறேனா இல்லை எப்படியோ சிரமப்பட்டு வாழுகிறேனோ, எது வந்தாலும் அவர் தருகிற பிச்சை. அந்த பிச்சை நம்மை ஆளாக்குவதற்கு தருகிற பிச்சை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா சொல்லுகிறார், சேத்திரங்கள் ஒன்று தினமும் அது விளக்காய், சாத்திர வேதம் சமம் ஒன்றாய் நின்றிருக்கும். இதை விட நமக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சேத்திரங்கள் ஒன்று தினமும் அது விளக்காய், சாத்திர வேதம் சமயம் ஒன்றாய் இருக்கும். ஒரு மதம் என்றால் வழிபடக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும், வழிபடுவதற்கு ஆலயம் வேண்டும், வழிபடுவதற்குரிய இறைவன் வேண்டும், ஒரு ஆகமம் வேண்டும். எல்லாம் நமக்கு தந்திருக்கிற ஐயா நம்மை ஐயாவினுடைய பிள்ளை என்கிற உரிமையும் தந்திருக்கிறார் என்கிற நினைப்போடு வாழுகிறலாம். ஐயா சிவ 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 அரஹரா அரஹரா, சிவ 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 அரஹரா அரஹரா என்கிற தாரக மந்திரம் கொலை செய்ய வரக்கூடியவர்களிடமிருந்து கூட நம்மை மாற்றி தரும், காத்து தரும் என்பதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை விவரங்களை சொல்லாமல் சொல்லுவது கடமை என்று சொல்லுகிறேன். 2 குடும்பங்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவர், அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள், மறு குடும்பத்தில் ஒருவர், அவருக்கு 7 பிள்ளைகள். ஏதோ குடும்பத்திலே பிரச்சனை, அந்த பிரச்சனையில் 2ஐயும் போட்டுவிட வேண்டும். அவனுக்கு வாரிசே இல்லாமல் போய்விட வேண்டும், 2ஐயும் போட்டுவிட வேண்டும் என்கிற நிலைப்பாடு. கூலிப்படைகள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த பெரியவர் சண்டையிட வேண்டாம், நாம் ஐயாவை நினைத்துக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை அழைத்தார், தன் முன்னே இருத்தினார். ஐயா சிவசிவா அரஹரா அரஹரா என்று நான் சொல்லுவேன், நீங்கள் பின்னால் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா சிவ 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 சிவா அரஹரா அரஹரா, சிவ 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 சிவா அரஹரா பிள்ளைகள் சொன்னது. மாலை 6 மணிக்கு ஆரம்பித்த அரஹரா சிவசிவா என்கிற தாரக மந்திரம் அதிகாலை 3 மணிக்கு வருகிற போது இருவர் காலனாகவே இறக்கிறார்கள். எந்த இருவரை கொல்ல வேண்டும் என்று கூலிப்படை கொண்டு வந்தார்களோ அங்கே இருவர் இறந்து போகிறார் காலனாகவே. உடனிருப்பவர்கள் எல்லாம் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். காலனா என்றால் அவ்வளவு கடுமையான ஒரு நோய். அப்பொழுது நான் இந்த முறை படிக்கிற போதுதான் ஒரு வாசகம் எனக்கு மிக தெளிவாக கிடைத்தது. துரியோதனாதிகளை பஞ்சபாண்டவர்கள் முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு கர்மாதி செய்வதற்கு யாரும் இல்லை, தர்மர் போய்தான் செய்தார். அதுபோல எவன் கொல்லுவதற்கு ஆள் கொண்டு வந்தானோ அங்கே இருவர் இறந்த போது அவனை அடக்கம் செய்வதற்கு ஐயா சிவசிவா அரஹரா அரஹரா சிவ 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 சிவா அரஹரா என்று சொன்னவர் தான் போய் சென்றிருக்கிறார். எனவே பற்றி பிடியுங்கள் ஐயாவை. ஐயா சிவ 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 சிவா அரஹரா அரஹரா, சிவ 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 சிவா அரஹரா அரஹரா என்று சொல்லுகிற சொல் நம்மை காக்கும், நம்மை ஆளாக்கும். ஒருவேளை சுற்றி தீப்பிடித்திருந்தால் ஐயா சிவ சிவா சிவ சிவா அரஹரா என்றால் அது அணைந்து போகும். ஒருவேளை சுனாமி நமக்கு எதிரே வந்தாலும் இந்த வாசகத்தை சொன்னால் நிற்கும், ஐயா நிறுத்தி தருவார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம், வெல்வோம். கலி தர்மயுக வாழ்வு நமக்கு நிச்சயம்.
இன்றைய சமாதியை பார்க்கிற போது நம்முடைய வாழ்விலே ஐயா தருவார் என்கிற நம்பிக்கையோடு வாசித்து கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் எல்லாம் கிட்டும். கொட்டோ கொட்டென்று மழை கொட்டினாலும் அதன் மூலமாக வருகிற இடையூறுகள் எத்தனை வந்தாலும் நான் என்னுடைய அப்பனை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த அப்பனுடைய தெய்வீக திருமணத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இடர்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த நிகழ்வுகள் தான் என்னுடைய உயிர் நாடி என்று மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தருவார். நம்முடைய தகப்பன் நமக்கு வாழ்ந்துவதற்காக வந்த ஐயா வைகுண்டர் நம்மை ஆளாக்குவார். அந்த நம்பிக்கையோடு வாழுவோம், வெல்வோம் கரை என்று ஐயா இந்த திருநடைக்கு வந்த அன்பர்களெல்லாம் அவர்கள் இல்லம் செல்லுகிற போது நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுங்கள் ஐயா என்று உங்களுடைய காலடி தொட்டு வணங்கி எல்லோரையும் வாழ்த்தி ஐயா உங்களுடைய பேரருளால் இன்றைய வாசகத்தை நிறைவு சுமரச் செய்வோம். ஐயா குடிபுகள் சார்ந்தோர் மக்கள் புறமைகள் முழக்கத்தோடு
நாட்டுக்கு பெரிய உலகக்கும் சுசிவா கட்டியம் 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 நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம்